நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழுவில் கடந்த 40 நாட்களாக தாவேகாவை சுற்றி சுழன்ற பல கேள்விகள், பல விமர்சனங்களுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேறியிருக்கு. இந்த தீர்மானங்களுடைய இதுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய பேச்சுமே முக்கிய இடம் பெற்றிருக்கு. இந்த பொதுக்குழுவையும் விஜய் அவர்களுடைய பேச்சையும் பார்க்கும் பொழுது அவருடைய அரசியலில் ஒரு வேறுபாடு தெரியுது, ஒரு வேகம் தெரியுதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த சிறப்பு பொதுக்குழு நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். இந்த பொதுக்குழு காலை 10 மணி அளவில் தொடங்குறதா இருந்தது. ஆனால் 1 மணி நேரம் தாமதமாக 11 மணிக்கு தொடங்குச்சு. முதல்ல கரூரில் உயிரிழந்த 41 பேருக்குமான ஒரு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு தான் உறுதிமொழியெல்லாம் ஏற்றாங்க. இதை தொடர்ந்து முக்கியமான 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முதல் தீர்மானம் கரூரில் உயிரிழந்த மக்களுக்கான இந்த இரங்கல் தீர்மானம். இந்த இரங்கல் தீர்மானத்தை வாசித்தது யார் அப்படின்னா, கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன். இவர் இந்த கரூர் துயர சம்பவத்தில் முக்கிய நபராக கைது செய்யப்பட்டு சில நாள் சிறைவாசம் இருந்தார். இதற்கு பிறகு அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் அவரே இந்த இரங்கல் தீர்மானத்தை வாசித்தார். இரங்கல் தீர்மானத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களே மதியழகனை அழைச்சி அரவணைச்சி தட்டி கொடுத்து அனுப்பி வச்சார். இந்த சம்பவம் ஒரு நிகழ்ச்சியான தருணமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு முக்கியமான 12 தீர்மானங்களை மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தவங்களாக வாசித்தாங்க. அந்த வகையில் கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கை கண்டித்து தீர்மானம், எஸ்ஐஆருக்கு எதிரான தீர்மானம், அதாவது எஸ்ஐஆரை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு பிறகு தாவேகாவை சுற்றி சுழன்ற இந்த கூட்டணி ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு தீர்மானமாகவே இருந்தது. அதாவது 2026 தாவேகா தலைமையில் தான் கூட்டணி தொடர்பான எல்லா முடிவுகளையுமே எடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சித் தலைவர் விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதே போல் அதுக்கு பிறகு பேசின 2 முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய், முதல்வர் சிஎம் கேண்டிடேட் விஜய் அப்படின்றத பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் இந்த பொதுக்குழுவில் அவங்க ஆணித்தரமாக சொல்ல வந்த விஷயம், எங்கள் தலைமையில் மட்டும்தான் கூட்டணி, இந்த கூட்டணி முடிவெல்லாம் விஜய் அவர்கள் மட்டும்தான் எடுப்பாங்க, அதுக்கான அதிகாரம் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது அப்படின்றத இந்த தீர்மானங்கள் ஆணித்தரமாக சொன்னது. இந்த தீர்மானத்துக்கு முன்னாடியே கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வரவேற்புரை கொடுத்திருந்தார். அவருடைய இந்த வரவேற்புரையில் குறிப்பாக விஜய் அவர்களை போலவே ஆனந்துக்கும் இது முதல் பேச்சாக பார்க்கப்படுது இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு. ஏன்னா அதற்கு பிறகு சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாமே பேசியிருந்தாங்க. பட் ஆனந்த் பேசவே இல்லை. இந்த நிலையில் அவர் பேசும்பொழுது எதிரிகளை நாங்கள் தோலுரிச்சு காட்டுவோம், 26 விஜய் அவர்களை முதல்வராக உட்கார வைப்போம் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி முடித்தார். இதற்கு பிறகு தலைமை கழக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்தாங்க. சிடிஆர் நிர்மல்குமாரில் ஆரம்பித்து கட்சியுடைய பொதுச் செயலாளர்களுடைய அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்தாங்க. தலைமை கழக நிர்வாகிகளுடைய உரைன்னு பார்க்கும் பொழுது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்பொழுது, இந்த கரூர் துயர சம்பவத்தில் இந்த வழக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் இந்த 41 பேர் எங்களுடைய உறவுகள் மரணித்த இந்த துக்கத்திலேருந்து எங்களால் வெளியே வர முடியலை. குறிப்பாக கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த துக்கத்திலிருந்து வெளியே வர முடியாத சூழலில் இருக்கார் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னார். அதே போல் திமுகவையும் குற்றம் சாட்டி பேசினார். இதை தொடர்ந்து அவர் இந்த கிட்னி முறைகேடு விவகாரத்தையும் தொட்டு பேசினார். இதற்கு பிறகு பேசின அருண்ராஜ் அவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். அதில் கோவை மாணவியோடைய இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கை கண்டித்து பேசினார். அதே போல் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்குது, டிஜிபி முறையான டிஜிபி நியமனம் கூட இல்லை, என்கவுண்டரில் நிரந்தர தீர்வு இல்லை, உங்களுக்கு முதல்வருக்கு படம் பார்க்க நேரம் இருக்குது, 26க்கு பிறகு நீங்கள் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேருந்து படம் பாருங்கள் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார். அதே போல் எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கை தேவையில்லை அப்படின்னு மத்திய அரசையும் தாக்கி பேசினார். பாஜகவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு பேசியிருந்தார். அதாவது இந்த ஒட்டுமொத்த பொதுக்குழுவிலையுமே பாஜகவை பெரிய அளவில் அட்டாக் பண்ணி பேசினது அப்படின்னா அது அருண்ராஜ் அவர்கள் மட்டும்தான் பேசியிருந்தார். இதற்கு பிறகு பேசின ஆதவ் அர்ஜுனாவும் பல முக்கிய விஷயங்களை பேசினார். அதாவது ஒரு மிக நீண்ட உரையாக இருந்தது. அவருடைய இந்த உரையில் முழுக்க கரூர் சம்பவத்தை மையப்படுத்தியே இருந்தது. அது தொடர்பாக வந்த விமர்சனங்களை மையப்படுத்தியே இருந்தது. அதாவது தாவேகாவினரை அந்த கரூர் சம்பவத்தை அன்னைக்கு போலீஸார் அடித்து விரட்டினாங்க அப்படின்றதில் ஆரம்பித்து, நாங்கள் யாருமே தப்பிச்செல்லாம் ஓடலை, நீங்கள் தான் எங்களை அலோவ் பண்ணலை அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அதே போல் திமுகவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதாவது சிஎம் அவங்களுடைய ஃபேமிலியை ரொம்ப டைரக்ட் அட்டாக் பண்ணி பேசினார். சில இடங்களில் ஒருமையாகவும் பேசினார். குறிப்பாக உங்களுக்கு தைரியம் இருந்தால் விஜய் அவர்களை கைது செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சவால் விட்டும் பேசியிருந்தார். இதற்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் திமுகவில் இருந்து பயணித்ததுக்கும் நான் வேதனைப்படுறேன், இதுக்காக நான் மக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உள்ளிட்ட பல விஷயங்களை பேசினார். அதே போல் முதல் முறையாக ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி பேசினார். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போது விஜய் அவர்கள் வாக்கு செலுத்தும் பொழுது தன்னுடைய கருப்பு சிகப்பு நிறத்திலான சைக்கிளில் போய் வாக்கு செலுத்தியிருந்தார். அப்போது அது மிகப்பெரிய பேசுபொருள். அவர் சைக்கிளில் போய் வாக்கு செலுத்தினார் அப்படின்றத தாண்டி
அந்த சைக்கிளுடைய நிறம் கருப்பு சிகப்பாக இருந்தது தான் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதாவது இந்த தேர்தல் அப்போ கருப்பு சிகப்பு நிறத்திலான சைக்கிளில் வந்து விஜய் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார், இந்த நன்றியுணர்வு கூட இல்லையா அப்படின்னு திமுகவை நேரடியாக கேள்வி கேட்டார். இது வந்து தொடக்கத்திலிருந்தே விஜய் அவர்களுடைய இந்த சைக்கிள் பயணம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதா அப்படின்ற ஒரு ஊகங்களை தான் கற்பிச்சு முதல் முறையாக ஆதவ அர்ஜுனா இதை உடச்சி பேசினார். அதே போல் விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல யாரும் இல்லை, எல்லா முடிவுகளையுமே அவரே தான் எடுப்பார்னு சொல்லியிருந்தார். இந்த கரூர் சம்பவம் முடிஞ்ச பிறகு தாவேகா மேலே தொடர்ச்சியான விமர்சனங்கள் வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் நேரடியாக இந்த சுப்ரீம் கோர்ட்டை அணுகுங்க, நம்மளை வந்து முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதா, அதற்கு பிறகு தான் வந்து தாவேகாவுடைய செயல்பாடுகள் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி நகர்ந்ததாகவும் அவர் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருந்தார். இந்த மாதிரியான ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த உரையில் சில நேரடியான விமர்சனங்கள், சில உரிமையிலான விமர்சனங்கள் எல்லாமே வந்து விவாத பொருளாக மாறி இருக்கு. நான் புரட்சியை உருவாக்கிட்டேன்னா ஆமாம், எல்லாம் ஊர்லேருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்டில் நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதில் துரைமுருகன் நாங்கள் என்ன நடக்கணும், தைரியம் இருந்தால் கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம், தைரியம் இருந்தால் கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தால், போலீஸ் இருந்தால், தைரியம் இருந்தால் முதல் வீட்டுக்குள்ளே போயிடுங்க. நான் கேட்குறேன், ஒட்டு மொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்கள் வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய சிகரமாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார். ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. இது எல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறிய தான் போகிறோம். வழக்கம் போல தான் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு சந்தமான குரலில் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஏன் அமைதியாக இருந்தேன் அப்படின்றத அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது தன்னுடைய கரூர் உறவுகளை இழந்து அந்த நேரத்தில் நான் அமைதியாக இருந்தேன், அவங்களுடைய கரங்களை பற்றி நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் அமைதியாக இருந்தேன். அந்த சூழலில் தாவேகாவை சுற்றி பல வன்ம வலைகள் பின்னப்பட்டது, பல வன்ம அரசியல்கள் சூழ்ந்துச்சு, தாவேகாவை இதோட முடிச்சிடணும் அப்படின்னு முயற்சிகள் நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டு பேச ஆரம்பித்தார். அதே மாதிரி முதல்வர் அவர்கள் வன்மமான ஒரு அர்த்தமற்ற அரசியலை செஞ்சதாகவுமே சொன்னார். குறிப்பாக சட்டமன்றத்தில் பேசின முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாவேகா மீதான வன்மமான ஒரு அரசியலை தான் பேசினதாக சொன்னார். இதற்கு பிறகு யாருக்குமே இல்லாத அளவுக்கு தாவேகாவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். ஏற்கனவே தன்னுடைய நாகை பயணத்தின் போது நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு ஃப்ரீயான ஒரு இடம், மக்கள்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பாதுகாப்பாக நின்று பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் கேட்குறோம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்த ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார். அந்த ஒரு விஷயத்தை இந்த பொதுக்குழுவில் ஒரு மேற்கோள் காட்டி பேச ஆரம்பித்தார். அதே போல் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு எஸ்ஓபியை ஃபார்ம் பண்ணி அதற்கு பிறகு நாங்கள் போகணும் தான் அப்படி நாங்கள் முன்னாடியே கோரிக்கை வச்சுருந்தோம். இப்படியான சூழலில் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு தாவேகா மேலே முழுக்க முழுக்க ஒரு வன்ம அரசியல் செஞ்சது அப்படின்னு குறிப்பிட்டு பேசினார். இதற்கு பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி சில கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது முதல்வருக்கு சில அர்த்தமுள்ள பதில் கேள்விகள் அப்படின்னு முன்னெடுப்ப ஆரம்பிக்கிறாரு. அடிப்படையில் இந்த கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு நியமித்து உத்தரவிட்ட அருணா ஜெகதீஸ்வரன் ஆணையத்தை சுப்ரீம் கோர்ட் கலைச்சி உத்தரவிட்டது, சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்ச இந்த எஸ்ஐடியை கலைச்சி உத்தரவிட்டது அப்படின்னு பல விடயங்களை, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகளை, அவங்களுடைய இந்த வாதங்களெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறாரு. அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் உங்களால் வாதம் செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் கோடி கோடியாக செலவு செஞ்சு நிப்பாட்டின வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல முடியாமல் திகச்சு நின்னாங்களே அப்படின்னு பல கேள்விகளை முன்னெடுப்புறாரு. அதே போல் முதல்வர் அவர்கள் உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருக்கிறதா விமர்சிக்கிறாரு. குறிப்பாக ஒவ்வொரு 5 வருடம் வரும்பொழுதும் இந்த தேர்தல் நேரங்களில் தேர்தல் முடிஞ்ச பிறகு, தோற்ற பிறகு மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கையை சொல்லுவீங்க இல்லையா, அறிக்கையை வெளியிடுவீங்க இல்லையா, அந்த அறிக்கையை இப்போவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு பிறகு 2026 உங்களை வந்து மக்கள் தோக்கடிப்பாங்க, நீங்கள் வந்து அறிவாலயத்தில் ஒளிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு பல விடயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படியாக விஜய் அவர்கள் இன்றைய தனது உரையில் முழுக்க இந்த கரூர் துயர விவகாரம், அதை தொடர்ந்து தன் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள், தங்களை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகள், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு, இப்படி முழுக்க இதை சார்ந்தே பேசுகிறாரு. மற்ற எந்த விஷயத்தையுமே அவர் டச் பண்ணி பேசலை. சத்தியம் மற்றும் சட்டத்தோட துணை கொண்டு இந்த சூழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் வென்று மேலே வருவோம், இந்த இடையூறு ஒரு தற்காலிகமான இடையூறுன்னு தான் சொல்கிறாரு. இதற்கு பிறகு வழக்கமாக சொல்கிற மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு
இந்த போட்டி இனிமேல் வலுவாக இருக்கும். இப்போ நடந்த இடையூறுகள் எல்லாமே தற்காலிகமானது தான், தங்களுடைய பயணம் வலுவாக தொடரும் அப்படின்னு சொல்லி உரையை முடிக்கிறாரு. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சிறப்பு பொதுக்குழுவை நம்ம டீகோட் பண்ணும் பொழுது அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்களை விளக்கணும் அப்படி தான் நடந்திருக்கு இந்த பொதுக்குழு. அதாவது இந்த தாவேக்காவை சார்ந்து சுற்றி சுழன்ற கூட்டணி ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, அகைன் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, சிஎம் கேண்டிடேட் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண போட்டமே இருந்தது. அதே போல் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஒருமனதாக. இதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய உரை இருந்தது. இதில் நம்ம முக்கியமான விஷயத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மேடைகள்லையுமே கட்சியை ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு மேடைகள்லையுமே ஏதாவது ஒரு இடத்துல திமுகவை அட்டாக் பண்ணுவார். குறிப்பாக அதே நேரம் பாஜகவுமே அட்டாக் பண்ணுவார். மேபி அந்த பாஜக மேலே இருக்கிற அட்டாக் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும். ஆனால் எல்லா நேரங்களையுமே எப்போல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலினை அடித்து பேசுகிறாரோ அதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களையோ பாஜகவையோ பாசிச பாயாச அப்படின்னு பேசுவார். ஆனால் இந்த பொதுக்குழுவில் விஜயோடைய ஸ்பீச்னு பார்க்கும் பொழுது முழுக்க திமுகவை அட்டாக் பண்ணுற விதமாக இருந்தது. இந்த கரூர் துயர சம்பவத்தை சுற்றி சுழன்றது, தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்குன்னு இருந்தது. ஆனால் பாஜகவை சார்ந்து அவர் எதுவுமே பேசலை. இதற்கு என்ன காரணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கமெண்ட் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு தகவலோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.